இருந்தாலும் அங்கே போனல, அதனால் அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க உள்ள விட மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்ட் ஆகிறேன், எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு விட்டுருவாங்க. அந்த பொண்ணு உள்ளே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து செம்ம டென்ஷனாக சண்டை போட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நைஸாக அவர்கிட்ட இருந்த அந்த ஐடி கார்டு எடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீ போயிட்டு அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோடனே இவன் நேராக உள்ளே போவான். உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த மிஷின் ஒன்று வச்சிருப்பாங்க, அதாவது கண்ட்ரோல் டிவைஸ் ஒன்று இருக்குல்ல, அதை நைஸாக எடுத்துன்னு வந்துடுவான். போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க உடனே அங்கே இருக்க எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க, அலாரம் வச்சிருவாங்க. இவன் போகும்போது மாஸ்க் போட்டு தான் போவான், யாருன்னே தெரியாது. வரும்போது வந்து திரும்ப அந்த மாஸ்க்கெல்லாம் கட்டி விட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த பொண்ணை கூட வந்து அவங்க அப்பாவோட மிலிட்ரி வண்டி ஏறி அங்கேருந்து வெளில போயிடுவான். வெளில போயிட்டு இந்த பொண்ணும் அவனும் வந்து ஒரு இதுக்கு கொண்டு போவாங்க, டிஸ்கோ பார்ட்டிக்கு ஒன்று 2 டிக்கெட் இருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்லேயே ஒன்று காமிச்சிருக்கும்ல, அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி 2 பேரும் போவாங்க. அங்கே போன உடனே எல்லா டான்ஸ் ஆடிக்கும் போது அந்த பொண்ணு அந்த 2 கையை பிடிச்ச உடனே டக்குன்னு அவங்களுடைய உலகத்துக்கு அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போயிட்டு என்ன இது அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டப்போ இதுதான் வந்து எங்களோட பூமி, இங்கே தான் நான் வாங்குறேன், இந்த பூமியில் ஃபுல்லாகவே தண்ணி தான் மெயின், இதை வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ண முடியும், அந்த மிஷின் எல்லாமே வந்து தண்ணினால தான் வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாமே வந்து தண்ணி மூலியமாக தான் இந்த மிஷினே உருவாக்கப்பட்டது, இந்த கேலக்சியே வந்து பார்த்தா தண்ணினால மட்டும் தான் எங்குது, இங்கே தண்ணி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அதே நேரத்தில் அவன் தான் திருடனான்ட்டு ஆர்மி மேனுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவனை தேடி நிற்பாங்க. அங்கே இருக்க ஒரு ஆர்மி மேன் கரெக்டாக கண்டுபிடிச்சி இவங்க அந்த டிஸ்கோ இது இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கான்னு கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்துருவான். உடனே அங்கே ஆர்மி மேன் வருவான். அங்கே இந்த பொண்ணு அவனை வந்து கிளம்பிடுவாங்க அங்கேருந்து போகிறதுக்கு. போயிட்டே இருக்கும்போது இப்போ ரொம்ப கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு வந்து சரி நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஹீரோ வரப்பான்ல, அதை ஆத்தன் அப்படின்னு சொல்லப்பட்டுவேன். அவன் இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இவனை லவ் பண்ணல, அவனை தான் லவ் பண்ண தெரிஞ்சவொடனே செம்ம கோவம் வந்துடும் அவனுக்கு. உடனே போயிட்டு அவனை செம்மடி அடிப்பான். அவன் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அடித்து அவனை ரத்தமே வந்துடும். கடைசியாக வந்து அவனை பிடிச்சிக்கின்னு சுடும்போது கரெக்டாக அந்த பொண்ணு ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான், அந்த துப்பாக்கி வந்து அவனை பிடிங்கி வச்சுருப்பாங்க. அந்த துப்பாக்கி எடுத்து அவனை சுடும்போது கரெக்டாக அவனோட ஃப்ரெண்டை போய் சுட்டுருவான். அவன் ஃப்ரெண்டு அந்த நேரத்தில் குண்டடி பட்டி செத்துருவான். உடனே அவனுக்கு பயந்து நான் அங்கேருந்து குடுன்னு ஓட்டுருவானுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஏலியன் ஷிப்பு தானே, அந்த ஏலியன் மனுஷன் தானே, அந்த ஷிப்பு வந்து இங்கே இருக்கக்கூடாது, இதை வந்து காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணல. அதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி விட்ருவான். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தான் இந்த பூமி, இங்கே யாரும் வந்து அதாவது வேட்டுக்கிற வாசியெல்லாம் வரக்கூடாது, வேறு உலகத்துக்கு வரலாம், இது நம்மளோட பூமி நம்மளோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரை கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிடுவான். உடனே இது ஒரு பெரிய கலவரமாயிரும். எல்லாரும் வந்து அந்த இடத்த நோக்கி போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. போகிறவங்க சும்மா போகாமல் கையில் நிறைய கட்டைக்கிட்டெல்லாம் ஒன்லி பிளான் பண்ணி எடுத்து வந்து வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவானுங்க. அதே சமயத்தில் அவனா பண்ணுவான்னா அந்த ஷூட்டு வந்து ஆர்மிக்கிட்ட கொடுக்க போனப்போ தானே அவங்க வச்சிட்டாங்க. அதனால் அந்த ஷூட்டை போய் போட்டுக்கின்னு போயிட்டு நம்ம ஆர்மி எதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுன்னு வருவான். போட்டுன்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து திரும்ப பிடிச்சிருவாங்க ஆர்மி மேன்ஸ்லாம் பிடிச்சோன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும், வேறு வழி இல்லை, இவனை எப்படியா காப்பாற்றி விட்டா தான் இங்கேருந்து போக முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு துப்பாக்கி எடுத்து தனக்கு தனியாக வச்சுக்கின்னு நான் சுட்டுருவேன் இவனை உள்ளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து சாவி வாங்கின்னு அவங்க வந்து கூட்டு போயிடும். அதே சமயத்தில் ஷூட் போடுவான்ல, அந்த ஸ்பேஸ் ஷூட்லேருந்து வந்து அந்த ஏலியன் ஷூட், அதை வந்து நம்ம வெள்ளம் போட்டுக்கின்னு அவன் 2 பேர் தேடின்னு வருவான். அதே நேரத்தில் அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து போனாங்களா அந்த ஸ்பேஸ் ஷிப்பை போய் அடிச்சு உடைச்சணும் அப்படின்ட்டு. அங்கே போனப்போ வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து நிறைய ஏலியன் ஷூட் கொண்டு வந்து, அதாவது ஏலியன்ஸ் எல்லாம் வெளியில் வந்து நிறைய மனுஷங்களெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தும். யாருமே வந்து அது வந்து அடிக்க வரங்களா மட்டும் தான் தடுத்து நிற்கும். ஏன்னா